மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம சரி கேட்குதா? ஸோ எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் தான் படிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆமாம் மக்களே, கொஞ்சம் இன்னும் உடல்நிலைகள் சீர்பட மாட்டேங்குது, கொஞ்சம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளை போட்டு. ஸோ ஆடியோ நல்லா தான் கேட்குது, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன்ப்பா. ஸோ ராயல் பாஸ் வந்து 12 மந்த்ஸ்க்கு வந்து 1,999 இருக்கும். ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்னையோட முடியுதுப்பா. CWJ14 கூட யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 1199க்கு நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சு ஓகேவா? ஓகே மக்களே, போகலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட சைடு மேலே ஜாக்சன் சாரோட, சரியா? ஸோ என்னடா இங்கே போனார் இங்கே ஆனார் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் ஸோ கண்டென்ட் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஊர் கிளம்ப வேண்டிய வேலை வேறு இருக்குது. ஸோ ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக வெளியூர் போகிறோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஸோ லைவ் வந்துடுவேன். அது வர முடியலைன்னா வச்சுக்கிறாரு, ஓகேவா? எஸ், போயிடலாமே. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2024 கண்டென்ட் தான், 25க்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். 24 இல்லைப்பா, 25 இதே மாற்ற வச்சிருக்கேன் பாருங்க. நான் 2025க்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாரி கோச்சிக்கிறாதீங்க, அது 25 மாற்றிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்பாயின்மெண்ட். ஸோ இன்னைக்கு முக்கியமான February 7 என்ன இருக்கு? கே பாலசுப்ரமணியன் அப்பாயின்ட் நியூ சிட்டி பேங்க் இந்தியா ஹெட். அது சிட்டி பேங்க் இந்தியாவோட ஹெட்டாக கே பாலசுப்ரமணியன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். அசோக் குலார் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி, சரி, அசோக் குலார் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி ஸோ நம்ம சிட்டி பேங்கோட இந்தியாக்கான ஹெட்டாக, சரியா, கே பாலசுப்ரமணியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமா வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், சிட்டி பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இப்போ சிட்டி பேங்க் இந்தியாவோட ஹெட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? எஸ். ஸோ இவர் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டாகவும் இருக்கார், அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டாகவும் இருக்கார். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள், நிறைய படிச்சு நிறைய பொறுப்புல இருந்து பேங்க்ல நிறைய ஒர்க் பண்ணி இப்போ சிட்டி பேங்க் இந்தியாவோட ஹெட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். யாரு? கே பாலசுப்ரமணியன். சரியா? ஸோ சிட்டி பேங்கோட CEO சுனில் கர்க், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டர் 1812. சரியா? 1812 இல்லை 1812. சரியா? ஸோ என்னடா இது எங்கேயோ இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ சிட்டி பேங்க் இந்தியாவோட ஹெட் தான் நம்ம கே பாலசுப்ரமணியன். சிட்டி பேங்க் வந்து நார்மலா யூஎஸோட பேங்க் தான் அது. ஸோ அதோட CEO தான் சுனில் கர்க், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டர் 1812. சரியா? ஸோ இந்தியாவில் 1907 1902 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 1907 அப்பயே வந்துருச்சு. ரைட். ஸோ இதே மாதிரி GSMA போர்டு. ஸோ GSMA போர்டோட சேர்மனாக, ஆக்டிங் சேர்பர்சனாக நம்ம பாரதி ஏர்டெலோட ஹெட்டான சேர்மனான கோபால் விட்டல் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். சரியா? இதுவும் ஃபாரின். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து இந்தியாக்கான ஹெட், ஃபாரின் பேங்க் இந்தியா ஹெட். ஸோ இது ஃபாரின் போர்டு, அதில் இந்தியா ஹெட் ஒருத்தர். எப்படி நல்லா இருக்குல்ல? ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டி பேங்க் இந்தியா ஹெட். எஸ். ஸோ எப்படி வச்சுக்கலாம்? சிட்டி பேங்க் பாலசுப்ரமணியம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரே ஒரு ஆள் தான், எஸ்பிவி தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் எனக்குலாம் ஞாபகம். உங்களுக்கு யார் ஞாபகம் தெரியல. அதை வச்சு ஒரு க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சிட்டி. எஸ், சிட்டி தான் நம்மளுக்கு. சிட்டி. எஸ். ஸோ சிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸானவர் தான் நம்ம பாலசுப்ரமணியம். சரியா? கேப் டவுன் சிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஃபேமஸானவர் தான் நம்ம பாலசுப்ரமணியம். ஓகேவா? சிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஃபேமஸானவர், இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ். சிட்டி மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் அவர். இந்தியா ஹெட். ரைட்டு. ஏதோ ஒரு க்ளூ உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சா கரெக்டு, இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்ளூ தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே. பார்ட்னர்ஷிப். ஆர்மி பார்ட்னர் வித் IIT கவுஹாட்டி ஃபார் பேம்பு பங்கர்ஸ். அதாவது வந்து பங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பங்கர்ஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹை டெரன் ஏரியா, இந்த ரீஜனல் ஏரியாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து அவங்க தங்குறதுக்கு பங்கர்ஸ் அமைப்பாங்க. சரியா? ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பங்கர்ஸ் கல்கள் மூலமாகவும், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு பங்கர்ஸ் மாதிரி அமைப்பாங்க. அதுக்குள்ள தான் வந்து இப்போ அந்த ஆர்மி பர்சன்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ட்ரெடிஷனல் மெட்டீரியல்ஸ் வச்சு அந்த மாதிரி பங்கர்ஸாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதற்கு பதிலாக பேம்பு பேஸ்டு காம்போசிட் பங்கர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ஆர்மி IIT கவுஹாட்டி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேம்பு பேஸ்டாக ஒரு காம்போசிட் பங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஈஸியாக போர்ட்டபுளாகவும் இருக்கும். ஸோ இது வெயிட்டும் கம்மி. ஸோ இது வந்து அவங்களுக்கு பங்கர் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்மி பர்சனுக்கு வந்து புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். அவங்களுக்கான இந்த சேஃப்டிக்கு வந்து புது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த பேம்பு பேஸ்ட் பங்கர்ஸ் ரெடி பண்ண சொல்லி நம்ம இந்தியன் ஆர்மி IIT கவுஹாட்டி கூட பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறார்கள். சரியா? பங்கர் பெட்டுலாம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்கர் பெட்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ பங்கர்ஸ்னா இந்த
இந்த ஹாஸ்டலில் இருக்கும்ல அதான் பங்கர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க. எஸ், அந்த மாதிரி ரெடி பண்ணுறது. ஸோ ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸில் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். பங்கர்ஸ் பெட் யூஸ் ஆகும், பங்கர்ஸ் பேம்பு பேஸ்ட் பங்கர்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மியும் கைடி கவுஹாட்டியும் சேர்ந்து எங்க இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ ஆர்மி சீஃப் உபேந்திர திவேதி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1895. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஐடிஎஃப்ஏயும் டி ஹப்பும் சரியா, தெலுங்கானா ஹப்பும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டுருந்தாங்க. இதற்காக இந்தியா உக்ரைன் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷனும் தெலுங்கானா ஹப்பும் ஒரு எம்ஓஐ போட்டுருந்தாங்க. இதற்காக ஸோ இந்தியா டர்க்கியான ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்தியா டர்க்கிக்கு நடுவில் இருக்க ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றக்காக டி ஹப் கூட ஐடிஎஃப்ஏ வந்து ஒரு எம்ஓஐஓ போட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட். டிஃபென்ஸ் என்ன டிஃபென்ஸ்? இந்தியா கான்ட்ராக்ட் வித் ரஷ்யா ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ். அதாவது வந்து ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து ரஷ்யா கூட கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்னும் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளிவிடவே இல்லை. அதாவது வந்து என்னன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்டி க்ரூஸ் மிசைல்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது என்ன இது, ஸோ என்ன மாடலு, எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோன்றதை இன்னும் வெளியே சொல்லவில்லை. ஸோ அதற்கான ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. யார்? இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நம்ம ரஷ்யா கூட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணப்படுது. சரியா? கிளியர். ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து. சிறப்பு. ஸோ ரஷ்யா கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், கரன்சி ரஷ்யன் ரூபேல். எஸ், ரஷ்யன் ரூபேல். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ரீசெண்டாக டிஆர்டிஓ வந்து வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமா அதுதான் உண்மை. வெரி ஷார்ட் ரேஞ்ச் என்னமோ டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏதோ ஒருமே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எஸ். ஸோ VSHORADS. ஸோ ஃப்ளைட் ட்ரையல் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து மிசைல் சிஸ்டம் மாதிரி தான். சரியா? வெரி ஷார்ட் ரேஞ்சுக்கு ஏர் டு, எஸ் அதான் உண்மை. வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு டி, ஐயோ மறந்துட்டேனே. சரி, ரைட், அதை நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ வர்ஷ்காஸ் ஃப்ளைட் ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம டிஆர்டிஓ. எங்கே? ஒடிசா கோஸ்டில் பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ். கிளியர். எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கான அமௌண்ட் எதுவுமே வெளியே சொல்லலை. சொன்ன உடனே அதையும் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ ஏன்டா சொல்லலை, பொதுவாக சொல்லுவாங்க. சமிட், குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அட் துபாயில் வந்து ஒரு சமிட் நடத்துறாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அப்படின்ற ஒரு சமிட்டை வந்து நம்ம துபாயில் வந்து முதல் முறையாக நடத்த போகிறாங்க. துபாயோட எக்ஸிபிஷன் சென்டரில் எக்ஸ்போசிட்டில் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம், இந்த மீட்டிங்கான தீம் ஒன் பிளானட் ஒன் வாய்ஸ், குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஐஎம் பீஸ் மேக்கர் அப்படின்ற பீஸ் கீப்பர் மூமெண்ட் அப்படின்ற மூமெண்ட் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 2500 பீஸ் கீப்பர்ஸ், 72 டிஸ்ட்ரிக்யூஸ்டு ஸ்பீக்கர்ஸ், ஸோ 10 நோபல் லேட்ரேட்ஸ், ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ், நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ண போகிறோம், கூப்பிட போகிறோம், வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணணும், லவ்வை ப்ரொமோட் பண்ணணும், பீஸை ப்ரொமோட் பண்ணணும். இது வந்து குளோபல் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக துபாயில் குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அப்படின்ற சமிட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ துபாயில் இதோட தீம் ஒன் பிளானட் ஒன் வாய்ஸ், குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பிரிக்ஸோட யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் மீட்டை வந்து மார்ச் மாதம் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த மாதம் இந்த நியூஸ் நம்ம படிப்போம். ஸோ இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா தான் வந்து பிரிக்ஸோட யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் மீட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. கிளியர்? டன்னு. எஸ். அவார்ட். ஸோ நோயல் டாடா ரிசீவ்ஸ் ஹானரரி டாக்டரேட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் சக்சஸ். சரியா? ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சக்சஸ்ல வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காப்புல நம்ம டாடா குழுமத்தின் சிறந்த டிஸ்டிங்விஷ்டு பிசினஸ் லீடரான நம்ம நொயல் டாடா. சரியா? இவர் தான் நொயல் டாடா. ஸோ அவர் தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் சக்சஸ்ல வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி அங்கே தான் வந்து படிச்சிருந்த ஆல்மா மேட்டர் அவர் தான். இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சக்சஸோட ஆல்மா மேட்டர். ஸோ ஆல்மா மேட்டர் ஆல்ரெடி எப்படி சொல்றது, முன்னாடியே படிச்சவங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அலுமினி அப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ இவர் அங்கே படிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு அங்கே டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து குளோபல் லெவல் பிஸ்னஸ் லீடர்ஷிப்பில் பெஸ்ட்டாக செயல்பட்டுருக்காப்ல. ஸோ பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ட்ரெண்ட்டு, வோல்டாஸு, டாடா இன்டர்நேஷனல், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இதெல்லாம் வந்து சேர்மன் ஆகும். டாடா ஸ்டீல், டைட்டன் கம்பெனியோட வைஸ் சேர்பர்சனாகவும் இருந்தவர் தான். ஸோ இவர் தான் இந்த அவார்டை டாக்டரேட் பட்டத்தை வாங்கியிருக்காரு. சரியா? ஸோ நொயல் டாடா யூனிவர்சிட்டி ஆஃப் சக்சஸோட டாக்டரேட் பட்டத்தை பெற்றிருக்கிறார். ரைட்டு.
கிளியர் கிளியர். ஸோ இவர் கடைசியாக இப்போ ரீசெண்டாக டாடா ட்ரஸ்டோட சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்காரு. சரி, டாடா ட்ரஸ்டோட சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்காரு 2024. ரைட்டு. ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம சந்திரிகா டண்டோன் அவங்களோட ட்ரிவேணி அப்படின்ற ஆல்பம் வந்து கிராமி அவார்டை வந்து வாங்கியிருந்துச்சு. சரியா? ஸோ கிராமி அவார்டை வந்து வாங்கியிருந்துச்சு. ஸோ அவங்களை தொடர்ந்து இதே மாதிரி நேற்று ஒன்று பார்த்தோம், நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் லேடி ஒருத்தவங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ் வேர்ல்டு அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி பிளாக் உமனுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுகிறது. ஸோ அவங்களோட பேர் என்ன? ஸோ பார்ப்போம். ஸோ யாராவது சொல்றீங்கன்னு பார்ப்போம், இல்லைன்னா நானே கடைசியாக சொல்கிறேன். ரைட். பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் அன்பில்ஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ். அதாவது ஆண்டர்பிரனர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாகவே ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இது வந்து 2 டைப்பாக கொண்டு வந்திருக்காங்கப்பா. எஸ்ஐபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட், எஸ்ஐபி கார்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 கொண்டு வந்திருக்காங்க. 2மே வந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கான தான். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் தேவையான பேங்கிங் சப்போர்ட் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்ன்றது வந்து சின்ன பிசினஸ், ஏதோ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராவோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இதே கார்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்க, இல்லை 1% கம்பெனியா இருக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனியா இருந்துச்சுன்னா அதற்கு கொடுக்க போறதான் கார்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இது 2மே வந்து கொண்டு வந்திருக்கிறது நம்ம சவுத் இந்தியன் பேங்க். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து வேல்யூ எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆரம்பிச்சு கம்பெனி ஆச்சு மினிமம் 3 வருஷம் தான் இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி 3 வருஷம் தான் இருக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸோ எந்த இதுவுமே கொடுக்காம ஸோ உங்களுக்கு பெரிய கிரெடிட் கார்டு சப்போர்ட்ல இருந்து மற்ற எல்லா பேமெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை கொடுக்குறாங்க நம்ம சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்கோட சிஇஓ PR சேஷாத்ரி, ஹெட் குவார்டர்ஸ் திருசூர், ஃபவுண்டட் 1929. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து நம்ம கர்நாடகா புல்டோசர்ஸ். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சும்மா நியூஸாக தெரிஞ்சிருக்கும், பேங்கிங் நியூஸாக. ஸோ ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் வந்து கர்நாடகா புல்டோசர்ஸ் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீகோட கர்நாடகா புல்டோசர்ஸ் டீமோட ஸ்பான்சராக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ரைட்டு. IOB joins global partnership for carbon accounting. அதாவது வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? PCAF என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. சரியா? ஸோ அது அவங்களோட வேலை என்ன, முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து இந்த கார்பன் எமிஷன்ஸை அவங்க எப்படிப்படலாம் இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரிலேட் ஆகிருக்கு, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரிலேட் இருக்க கார்பன் எமிஷன்ஸ்லாம் வந்து எப்படிப்படலாம் குறைக்கணும், அதை எப்படிப்படலாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் இப்போ இந்தியாவிலிருந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இதான் கதை. சரியா? ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து PCAFல ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக அவங்க எதுக்காக ஜாயின் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட பேங்கோட கமிட்மெண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் குறைக்கணும், ஸோ அதில் எப்படி எப்படிலாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் PCAFல ஜாயின் ஆயிருக்காங்க. ரைட்டு. கிளியர். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட CEO அஜய்குமார் ஸ்ரீவத்சவா, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, ஃபவுண்டர் 1937. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம L&T Finance Limited இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து கை அப்படின்னு சொல்லி ஒரு AI ஹோம் லோன் அட்வைசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைனா வந்து நாலேஜபிள் AI. சரி, அவ்வளோதான். நாலேஜபிள் AI அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் லோன் அட்வைசரை, விர்ச்சுவல் ஹோம் லோன் அட்வைசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம L&T Finance Limited. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் இந்த கை யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு லோன் நீங்கள் எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி கட்டுறீங்க, உங்களோட டென்யூர் என்ன, ஸோ நீங்கள் அது லோன் எடுக்கிறதுல என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது, ஸோ அது இந்த லோனோட என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு வருது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நாலேஜபிள் AI மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி L&T Finance Limited வந்து புதுசா வந்து அவங்களோட வெப்சைட்ல கை அப்படின்னு சொல்லி ஒரு AI பவர் லோன் அட்வைசரை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஹோம் லோன் அட்வைசரை சேர்த்திருக்காங்க. ஹோம் லோனுக்காக மட்டும் இது. சரியா? எஸ். கிளியர். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் அன்வில். அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே வந்து மிகப்பெரிய ஹிந்து டெம்பிள் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹன்ஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். சரி, இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக கிடையாது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க்ல. சரியா? ஸோ இந்த டெம்பிள் வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்ஸ், அதாவது பொச்சஸ்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயண் சாந்தா, அதான் பேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி கல்ச்சரல் சென்டர்
அவங்க வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு அமைப்பு இருக்காங்க பேப்ஸ்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஸோ நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களோட பாவர்ட்டிக்கு உதவுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 2% கம்மியாக வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஹிந்துஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இது வந்து நார்மல் ஹிந்து கோயிலாக மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து முக்கியமாக கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எஜுகேஷன் ஹப்பாக இருக்கணும், சோஷியல் சர்வீஸ் ஹப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 14 ஏக்கர் பிளாட் கொண்டு வந்திருக்காங்க ஜோசன்பர்க்ல. ஸோ கிட்டத்தட்ட நைரோபி கென்யாலையும் பேப்ஸ் டெம்பிளுக்கு சிமிலராக தான் இந்த டெம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து இதுதான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல மிகப்பெரிய ஹிந்து டெம்பிளா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்ஸோட மல்டி கல்ச்சரல் சென்டர். சரியா? எஸ். ஸோ இங்கே வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து நான் ஒர்ஷிப் மட்டும் இல்லாமல் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் சோஷியல் சர்வீஸ்க்காகவும் இருக்கிறது போல் மட்டும் அதோட சேர்த்து இது வந்து ஆர்ட், டான்ஸ், லாங்குவேஜ், ஃபெய்த் எஜுகேஷன் ஸோ இதுக்கான ஒரு சென்டராகவும் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் பிரிட்டோரியா, ப்ளூம் ஃபவுண்டைன், கரன்சி சவுத் ஆப்பிரிக்கன் ராண்டு, பிரசிடென்ட் சிரில் ராமபோசா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பங்கே பிஹாரி டெம்பிள் எங்க இருக்கு? கரெக்டாக சொல்லுங்க. பங்கே பிஹாரி டெம்பிள் எங்க இருக்கு? FCRAவோட லைசன்ஸை வாங்கிட்டாங்க. ஃபாரின் டொனேஷன்ஸ் இந்த கோவிலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பங்கே பிஹாரி டெம்பிளுக்கு அப்ரூவல் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. FCRA லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த பங்கே பிஹாரி டெம்பிள் எங்க இருக்கு? யூபியில் இருக்கு. பீகார் பார்த்தோன்னா பீகார் நினைச்சாலும் யூபியில் இருக்கு. ரைட்டு. சந்திராயன் சே சுனோட்டா ECI இனிஷியேட்டிவ் ஃபார் வெஸ்ட் டெல்லி. அதாவது வெஸ்ட் டெல்லியில் வந்து இந்த ஓட்டர்ஸ்க்கான அவேர்னஸும் பார்ட்டிசிபேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சந்திராயன் சே சுனோட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகாஸ்புரி ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பூத்தே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சரி, ஸ்பெஷல் பூலிங் பூத் விகாஸ்புரியில் வந்து ஸ்பெஷல் பூலிங் பூத் என்ன பண்ணுறதுன்னா ஸ்பேஸ் தீம்டு ஓட்டிங் பூத்தாக வந்து அது இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட இந்த சந்திராயன் கங்கன்யான் மிஷன்ஸ் பற்றின ஒரு ஸ்பேஸ் தீம்டு ஓட்டிங் பூலாக வந்து அந்த விகாஸ்புரி போர்ட்டல் வந்து இருந்திருக்கு. ஸோ அதற்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த சந்திராயன் சி சுனோட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து சந்திராயன் கங்கன்யான் மிஷன்ஸ் பற்றின மாடல்ஸு ஸோ அங்கே எப்படிலாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷுவல் கிரியேஷன்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளானட்ஸை வந்து நீங்கள் பயோஸ்கோப் மூலமாக டெலஸ்கோப் மூலமாக பார்க்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஸோ இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பர்பஸாகவும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸாகவும் இந்த இது இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக விகாஸ்புரியில் ஒரு ஸ்பெஷல் கூலிங் பூத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சீஃப் ராஜீவ் குமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1950. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஐடி மினிஸ்ட்ரியும் ஐடி இண்டோரும் ஒரு அக்ரி ஹப் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. ஐடி இண்டோரும் ஐடி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு அக்ரிடெக் எக்ஸலன்ஸ்க்காக ஒரு அக்ரி ஹப் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். எஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இன் ஹரியானா. அதாவது ஹரியானாவில் இந்தியாவிலே முதல் முறையாக ஹரியானாவில் தான் ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஃபெரட்ன்றது வந்து நம்ம எப்படி சொல்றது, இந்த சின்னதாக மூஞ்சூர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை மூஞ்சூர் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபெரட்னு சொல்லுவாங்க. அது எலி மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, கீரிப்பில் மாதிரி இருக்கும். கீரிப்பிலையும் எலி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இருக்கும், அதான் ஃபெரட்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட கீரிப்பில் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கீரிப்பில் தான், ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதோட ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க எங்க? ஃபரிதாபாத் ஹரியானால. சரியா? ஸோ ஃபரிதாபாத் ஹரியானால டிரான்சிஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்ல ஒரு ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ இந்தியாவில் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஸோ ஏதோ ஒரு டிசீஸ் பரவுது, ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுது அப்படின்னா அது ஃபெரட்ல செக் பண்ணுறது, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஹியூமன்ஸோட நிறைய ஒத்து போகும். ஸோ அதனால தான் ஃபெரட் மூலமாக ஃபெரட் மேலே செக் பண்ணுவோம். சரியா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கும் பயோமெடிக்கல் ரிசர்ச் நிறையா பண்ணுறதுக்கும் இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் ஆகும். ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர், சிஎம் நயாப் சிங் சைனி, ஸோ கவர்னர் பந்த்ரு தத்ரேயா. ரைட்டு. ஸோ இதோட சேர்த்து இந்த ஃபெரட் ஃபெசிலிட்டியோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியோட சேர்த்து நம்ம இந்தியா வந்து கர்ப்பிணி திருஷ்டி ஸோ இதை படித்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்ப்பிணி திருஷ்டி. கரெக்டா? எஸ். ஸோ டேட்டா ரெபாசிட்டரி, ஒரு டேட்டா பேஸ் சென்டரை வந்து கொண்டு வந்துருக்காங்க. டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ கர்ப்பிணி திருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் வந்து டேட்டா ரெபாசிட்டரினா கிட்டத்தட்ட வந்து அவங்க டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு சைட்டுன்னு வச்சுக்கலாமே, பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாமே. ஸோ கர்ப்பிணி திருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஸோ கிட்டத்தட்ட கிளினிக்கல் டேட்டா, அவங்களோட இமேஜ், பயோஸ்பெசிமென்ஸு, ஸோ இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 12,000 பிரெக்னன்ட் உமன், நியூ பார்ன்ஸ் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கான 12,000 பேரோட கிளினிக்கல் டேட்டா, இமேஜஸ், பயோஸ்பெசிமென்ஸு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண இந்த ரெபாசிட்டரி தான், டேட்டா ரெபாசிட்டரி தான் இந்த கர்ப்பிணி திருஷ்டி. அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டியோட சேர்த்து. ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். ஸோ சிவானா ஹலப்
ரிட்டையர்ஸ் ஃப்ரம் 33 ரிட்டையர்ஸ் அட் 33 ஆஃப்டர் 2 கிராண்ட் ஸ்லாம்ஸ். அதாவது சிமோனா ஹலேப் அப்படின்னு சொல்லி நம்ம ரொமானியாவை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 தடவை வந்து கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2019 விம்பிள்டன், 2018 பிரெஞ்ச் ஓப்பன். ஸோ 2 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அது போக கிட்டத்தட்ட 24 WTA சிங்கிள் ஸ்டைல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 40,000 மில்லியன் வரையும் டாலர் வரையும் ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க டென்னிஸ்ல இருந்து. சரியா, சிமோனா ஹலேப். சரியா, ஸோ அவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க? நான் சொன்ன மாதிரி ரொமானியாவை சேர்ந்தவங்க. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் இந்தியா விக்கெட் கீப்பர் பேட்டரான விருத்திமன் சகா அவர் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் எல்லா ஃபார்மெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்திருக்கிறார். அதான் அவங்களுக்கான ரீசன் நியூஸ். ஸோ விருத்திமன் சகா வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேனா இருப்பீங்க. ஸோ அவரோட கீப்பிங்க்கு நான் பெரிய ஃபேன். ஸோ அது வந்து எப்படி சொல்றது, ஒரு யூனிக்கான ஒரு கீப்பிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேட்சஸ்லாம் செம்ம சீனாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு யாராவது இப்படி ஃபீல்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான விக்கெட் கீப்பர்ஸ்ல அவரும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பராக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. ஸோ அவர் வந்து இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார். போதுப்பா, விக்கெட் கீப்பிங் பண்ணதும் போதும், பேட்டிங் பண்ணதும் போதும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்து விட்டார் விருத்திமன் சகா. ஆல் ஃபார்மெட்ல இருந்தும் நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், கிரிக்கெட்ல இருந்தே நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல நம்ம விருத்திமன் சகா. ரைட்டு. ஸோ எஸ், ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ குவிஸ் போயிடலாமா? ஸோ இதில் உங்களுக்கு குவிஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களா கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஸோ சிட்டி பேங்க்கு 1812. ஸோ ஆர்மி சீஃப் உபேந்திர திவேடி, பிஆர் சேஷாத்ரி, திரிசூர். ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. ரைட். இந்த குவிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் என்னைக்கு? ஈஸி, சூப்பர். February 6. ஃபர்ஸ்ட் பிளாக், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பிளாக் மிஸ்ஸஸ் வேர்ல்டு சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் கிரியேட் பண்ணவங்க யாரு? டிஷாகோ கேலே. கரெக்டா? டிஷிகோ கேலே. டேஷ் டைம்ஸ் அட் ஐபிஏ பேங்கிங் டெக்னாலஜி அவார்ட். ஐபியோட பேங்கிங் டெக்னாலஜி அவார்டு கிட்டத்தட்ட 6 கேட்டகரியில் ரன்னர் அப் அவார்டு வாங்கினவங்க யாரு? கர்நாடகா பேங்க். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர் எங்கே வந்துச்சு? மத்திய பிரதேசில் வந்துச்சு. டேஷ் இனாகரேட் சைஃபி சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். பனாஜியில் சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இனாகரேட் பண்ணி வச்சது யாரு? கோவாவோட சிஎம். அவரோட பேரு பிரமோத் சவாந்த். கோவா சிஎம் பிரமோத் சவாந்த். ரைட்டே. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதாவது டீட்டெயிலாக இருந்தாலும் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ அந்த வீடியோ மேக் பண்ண வரணும் இல்லை. டாடா, பபாய், சி யூ, பட்டா, பாய்.